வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஆட்டு மூளையோட வறுவல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 மூளை வாங்கிக்கிட்டேன். அதில் இருக்க அந்த மேல் தோலை எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். நல்லெண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இந்த ஜீரகம் நல்லா வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் குட்டியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கணும். இந்த நல்லெண்ணெயில் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொப்பு கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறணும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறலாம். நான் சின்ன தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும். இது நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ மசாலா சேர்த்துக்கிறலாம். அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்து அதை நல்லா தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒவ்வொரு மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சே இந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறேன். எண்ணெயில் தண்ணியே இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சீரகமும் மிளகும் சேர்ந்து அரைச்சி வச்சது 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்த மசாலா கம்மி தான். இப்போ இந்த 2 மூளையும் க்ளீன் பண்ணி வச்சதை அப்படியே எடுத்து மேலாப்பில் வச்சுக்கிறேன். இதை நம்ம மசாலாவை அந்த மூளை மேலே நம்ம படுறது மாதிரி பரட்டி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மசாலா மூளையில் படுறது மாதிரி. இப்போ நான் இதை மூடி வச்சு மூட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து பாத்திரத்தோட ஓரத்தில் தான் ஊற்றணும், நடுவில் ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மூளையை பரட்டி பரட்டி விட்டுறணும். எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிறது மாதிரி பண்ணணும். நான் ஒரு தடவை பரட்டி விட்டதை தான் காமிச்சிருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 2 தடவை 3 தடவை நான் பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணேன். பாருங்கள், இது நல்லா மசாலா எல்லாமே அந்த மூளையோடு சேர்ந்துடணும். நம்ம தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. ட்ரை ரோஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப டேஸ்டியான பிரைன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். வெறும் மிளகாத்தூளும் மிளகுத்தூள் சீரகத்தூளும் கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது சாம்பாருக்கு ரசத்துக்கு செம்மையான சைடிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.